ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரு சமையல். நம்ம ஒரு அருமையான ஹோட்டல் ஸ்டைல் வடகரி தான் பார்க்க போகிறோம். இது பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 4 எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி 2 நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 20 பல் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் நீல வாக்கில். தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் பத்தை 2 எடுத்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சோம்பும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். வடகரிக்கு மெயினான வடை செய்யறதுக்கு தேவையான கடலைப்பருப்பை 1 கப் எடுத்து நான் 1 மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சம் கருவேப்பிலை சோம்போட கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா குழந்தைங்க கருவேப்பிலையை அவாய்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதில் இருக்க அயன் கண்டென்ட் குழந்தைங்களுக்கு சேரணுன்றதுக்காக நம்ம பொதுவாக இந்த மாதிரி அரைக்கிற பொருட்களோட கருவேப்பிலையை சேர்த்து அரைக்கும் போது அது அவங்களையும் அறியாமல் உணவில் அவங்கக்கிட்ட அது இன்டேக் ஆகிடும். அதுக்கப்புறமா மசாலா பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையானது பிரிஞ்சி இலை, கல்பாசி, லவங்கம், பட்டை, நட்சத்திர சோம்பு கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் பொடியையும் மசாலா பொடியும் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், சால்ட் தேவை எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுட்டோம். இப்போ நம்ம செய்முறைக்கு போயிடலாமா? குக்கரில் 1/4 கப் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். முக்கியமானது சோம்பு, கல்பாசி, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். பொருட்கள்லாம் பொரிஞ்சாச்சு. இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். வடகரிக்கான அந்த வடையை செய்யறதுக்கு தேவையான எண்ணெயை கடாயில் ஊற்றி காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம வடைகளை பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வடகரிக்கு தேவையான அந்த வடையை நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். நம்ம வடையை ரொம்ப செவுக்க வடையை பொரிப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு இதுக்கு தேவையில்லை. ஓரளவுக்கு நிறம் வந்தால் போதும். ஒரு பாதி இதில் இருக்கும்போதே நம்ம வடையை பொரிச்சு எடுத்துடலாம் கடாயிலேருந்து. இப்போ வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கியாச்சு. நம்ம தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் இப்போ ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கிடலாம். மசாலா பொருட்களுடைய பச்சை வாசனை போயாச்சு. இப்போ நம்ம புதினாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வதக்கிடலாம். கான்ஷியஸ் இருக்கிறவங்க நான் இப்போ இந்த வடையை எண்ணெயில் பொரிச்சிருக்கேன் இல்லையா, அப்படி இல்லாமல் நீங்கள் அந்த அரைச்ச கலவையை இட்லி தட்டில் ஆவியில் வேக வச்சு எடுத்து கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சுவையில் கண்டிப்பாக மாறுபாடு இருக்கும். இந்த அளவுக்கு பொரிச்ச வடையில் இருக்க அளவுக்கு சுவை அதில் இருக்காது. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் கலவையை இப்போது நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டோம். இப்போ நான் ஒரு 3 கப் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்சியை கழுவி அந்த தண்ணியை நான் வச்சுருக்கேன். பருப்பு தண்ணி, அந்த தேங்காய் அரைச்ச தண்ணி ரெண்டுத்தையுமே ஒரு 3 கப் அளவு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம உதுத்து வச்ச வடைகளை அதில் சேர்த்துடலாம். ஒரு கிளறிட்டு லிட்டை மூடி வெயிட் போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட சுவையான ஹோட்டல் ஸ்டைல் வடகரி ரெடி. எங்கள் டின்னர் இட்லியோட இந்த டேஸ்டியான வடகரி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.